இந்த சீரீஸில் வந்து நம்ம ரெட்ஷிப்புனா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம போன வாரம் வந்து நம்ம பார்த்தப்போ, போன வாரத்தில் வந்து நம்முடைய ரெட்ஷிப்பு, அந்த ரெட்ஷிப்பு அப்படிங்கிறது எதை வந்து நாம் ரெட்ஷிப்பாக கருதுகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம பார்த்தோம். ரொம்ப முக்கியமாக அந்த ரெட்ஷிப்பை சுற்றி இருக்கக்கூடிய சம்பவங்கள். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆ, எதை நாம் ரட்சிப்பாக வந்து கருதுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம எல்லாருடைய லைஃப்லேயுமே வந்து ஏதோ ஒரு அந்த ரட்சிப்பை சார்ந்த வந்து ஒரு சம்பவம் அதோடு கூட தொடர்புடையதாக இருக்குது. அதனால் ரட்சிப்பை பற்றி பேசும்போதே வந்து எல்லாருமே வந்து அந்த சம்பவத்தை பேசுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம வேதாகமத்தில் கூட அப்போஸ்தலனாகிய பவுலை நம்ம எடுத்துக்கிட்டால் கூட பல இடங்களில் அவர் இயேசு கிறிஸ்துவை வந்து முதல்ல அவர் எப்படி அறிந்தார் அப்படிங்கிறத அவர் சொல்லும்போது அடிக்கடி வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த அந்த சம்பவத்தை அவர் குறிப்பிடுறார். ஸோ அந்த மாதிரி அந்த சம்பவம் வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன அப்படின்னா, இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது வந்து ஒருவேளை நாம அந்த ரட்சிப்புனா அந்த சம்பவத்தை வந்து நாம ஒருவேளை வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவப்படுத்திறக்கூடும். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம சரியான விதத்தில நற்செய்தியை நாம ஏற்றுக்கொண்டு இருக்கோமா அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். அப்படிங்கிறது வந்து நம்ம போன இதில வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதாவது போர்ன் அகெயின் நாம் வந்து மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அந்த சம்பவத்தை வந்து நாம் முக்கியமாக கருதிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம அதான் ரொம்ப முக்கியமாக வந்து போன முறை வந்து நம்ம பார்த்து, ஏன்னா அந்த தவறை வந்து பல பேர் செய்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் வந்து பாவம் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த இந்த பாவத்தை குறித்த ஒரு தெளிவான ஒரு புரிதல் நமக்கு வந்தால் தான் நாம் வந்து சரியான ஒரு விதத்தில் வந்து அந்த ரட்சிப்புனா என்ன அப்படிங்கிறத வந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்ம வேதாகமத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த முதல்ல வந்து நாம் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26 வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கடவுள் வந்து நம்மை அவருடைய சாயலின்படி படைத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, நம்ம வந்து நம்முடைய சாயலில் நாம் மனிதனை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி வந்து ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா சொல்கிறார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கடவுள் நம்மளை வந்து எப்படி படைச்சார் அப்படிங்கிற அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த அடிப்படையிலேருந்து நம்ம ஆரம்பித்தாதான் நமக்கு வந்து பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முழுசாக வந்து நாம் புரிந்து கொள்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக அது வந்து புரியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதனால் இந்த முதல்ல வந்து ஆண்டவர் அவருடைய சாயலிலே நம்மை படைத்தார் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அது வந்து நாம் பின்னாடி வந்து நாம் எந்த அளவுக்கு வந்து இந்த பாவம் அப்படிங்கிறது எந்த விதமாக வந்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப வந்து வசதியாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, அந்த நியூ பர்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு புதிய பிறப்பு, நியூ பர்த், போர்ன் அகெயின் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அதுதான் ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அதனால் நம்ம வந்து முதலாவது நம்ம படைக்கப்பட்ட விதம், எப்படி ஆண்டவர் நம்மை படைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவருடைய சாயலிலே ஆண்டவர் வந்து முதலாவது நம்மளை படைத்தார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து நம்ம வேதாகமத்தில் வந்து பல நேரங்களில் வந்து இப்போ நம்ம விசுவாசிகளுக்கும் கூட வந்து பல நேரங்களில் கற்றுக் கொடுக்கும்போது, கடவுள் அவங்கள வந்து எப்படி படைச்சிருந்தார் அப்படிங்கிறத வந்து பல நேரங்களில் அதை சொல்லிக் கொடுக்கறதில்ல. அந்த தெளிவாக அதெல்லாம் வந்து நமக்கு அவசியம் இல்லை. இது வந்து ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சாரு அப்படிங்கிறதுக்கும் ரட்சிப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை கண்டுக்காமல் வந்து என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, அப்படி வந்து அது வந்து அதை கண்டுக்காமல் விட்டுருவாங்க. ஆனால் இந்த அடிப்படைகள் வந்து நமக்கு ரட்சிப்பை வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து அது உதவி செய்யுது. அப்போ ஆண்டவர் அவருடைய சாயல்லே வந்து நம்மளை படைச்சார். இப்போ இது வந்து எதை நமக்கு சுட்டி காட்டுது அப்படின்னா, ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருந்த ஒரு நோக்கத்தை வந்து நமக்கு சுட்டி காட்டுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதாம் முதல்ல கடவுள் மனிதனை படைக்கும்போது
ஆண்டவர் வந்து தன்னுடைய சாயலை படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆதாம் ஏவாளை வந்து ஆண்டவர் படைக்கிறார். இதில் வந்து அந்த ஆதாம் அப்படிங்கிற அந்த நபர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஏன்னா வேதாகமத்தில் முதலாம் ஆதாம், இரண்டாம் ஆதாம் அப்படிங்கிற 2 முக்கியமான ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுவும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அவரை வந்து 2ஆம் ஆதாமாக வந்து வேதாகமம் சுட்டி காட்டுது. அப்போது அவரை 2ஆம் ஆதாமாக வேதாகமம் சுட்டி காட்டுறதுனால நாம் வந்து இந்த முதலாம் ஆதாம் என்ன ஆண்டு அதில் உள்ள சம்பந்தப்பட்ட அந்த படைப்பு சார்ந்த விஷயங்களை வந்து நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. அப்போது கடவுள் வந்து அவருடைய சாயலிலே நம்மளை என்ன செஞ்சுருந்தார், படைச்சிருந்தார். இந்த அடிப்படை உண்மை. அப்புறமா வந்து பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆண்டவர் அவனை படைத்து அவனுடைய நாசியிலே வந்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை வந்து ஊதுறாரு. அவன் ஜீவ ஆத்துமா வானான் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்குறோம். அப்போது இதுதான் கடவுளுடைய நோக்கம். ஒரு கடவுள் எப்படி ஒரு மனிதனை படைக்க வேண்டும் என்று விரும்பினார். ஒரு மனிதன் வந்து கடவுள் படைக்கும்போது அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்பினார். ஒரு கிராண்ட், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஓவராலாக நம்ம வந்து பார்க்கும்போது அங்கே வந்து கடவுளுடைய சாயலிலே படைக்க வேண்டும். அல்லது இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, மனுக்குலம், கடவுள் படைக்க விரும்பின அந்த மனுக்குலம் அப்படிங்கிறது தேவ சாயலை உடைய மனுக்குலமாக இருக்க வேண்டும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை பார்த்துட்ருக்கோம். அதுதான் கடவுளுடைய மனசில் இருந்த அந்த ஆசை. கடவுள் எப்படிப்பட்ட ஒரு மனுக்குலத்தை படைக்க விரும்பினார், அவருடைய சாயலிலே இருக்கிற மனுக்குலத்தை ஆண்டவர் படைக்க விரும்பினார். அப்படி தான் ஆண்டவர் படைத்தார். இந்த உலகம் முழுக்க அவருடைய சாயலிலே தான் மனுக்குலம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்திருந்தார் அப்படின்னா ஆண்டவர் விரும்பினார். ஸோ நம்ம இன்னொரு வேத பகுதி வந்து நம்ம வாசிக்கலாம். பைபிள் இருந்துச்சு அப்படின்னா எப்போவுமே வந்து நமக்கு இந்த ஸ்டடியில் வந்து நீங்கள் பைபிளை வந்து வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியரில், ஓகேவா, 1 கொரிந்தியர் 15. ஒன்று கொரிந்தியர் 15 அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 கொரிந்தியர் 15 தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறார். அதில் 1 கொரிந்தியர் 15:45 வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமா வானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். 47 பாருங்கள், முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். 48 பார்த்தீங்க அப்படின்னா, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. 49 மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். ஸோ இதில் வந்து 2 விஷயத்தை வந்து அங்கே ஒப்பிட்டு காட்டுறார். ஆண்டவர் ஆதாமை எப்படி படைச்சிருந்தாரோ அந்த ஆதாம், அதுக்கப்புறமா அந்த ஆதாமோடு கூட கிறிஸ்துவை வந்து ஒப்பிடுறார், இந்த பவுல் ஒப்பிடுறார். அப்போ 2 விதமான மனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு அது வித்தியாசமாக வந்து நமக்கு தெரியுது. ஆனால் ஆக்சுவலாக நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக கவனித்தோம் அப்படின்னா, கடவுளுடைய நோக்கம் எதுவோ அந்த நோக்கத்தை தான் ஆண்டவர் வந்து ரட்சிப்பில் வந்து செயல்படுத்துகிறாரு அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போது கடவுள் வந்து அவருடைய சாயல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஏற்கனவே நம்ம முன்னாடி அவருடைய சாயல்னால் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துருக்குறோம். கடவுளுடைய சாயல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப முக்கியமாக அல்லது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது நம்முடைய தன்மை சார்ந்ததாக இருக்குது. ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் சார்ந்ததாக இல்லாமல், அது மிக முக்கியமாக அங்கே கடவுளுடைய சாயல் அப்படின்னு சொல்லும்போது அது நம்முடைய தன்மை சார்ந்ததாக இருக்குது. கடவுள் அவர் வந்து ஒரு நபராக இருக்கிறார், ஓகேவா. கடவுள் வந்து இஸ் அ பர்சன், காட் இஸ் அ பர்சன். அது ஏதோ ஒரு பவர் கிடையாது. அவர் ஜஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது, எந்த ஒரு எமோஷனுமே இல்லாத அல்லது எதுவுமே இல்லாத அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து ஒரு பர்சன், ஒரு நபர். கடவுளுங்கிறது ஒரு நபர். கடவுள் மனிதர்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி நபர்களாக படைத்தார், ஓகேவா. ஒவ்வொரு ஹியூமன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நபர், ஓகேவா, ஒரு நபர்.
ஒரு பர்சனாலிட்டி. கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. மனுஷங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு அந்த பர்சனாலிட்டியை கொடுக்குறார். அதில் வந்து நம்ம பார்க்கும்போது கடவுள் அறிவுள்ளவராக இருக்கிறார். மனிதர்களை படைக்கும்போது அவங்களுக்கு அறிவு கொடுத்து படைத்தார். கடவுளுக்கு வந்து உணர்வுகள் இருந்தது, எமோஷன் இருந்தது. மனுஷங்களுக்கும் ஆண்டவர் அந்த எமோஷனை கொடுத்து படைக்கிறார். கடவுளுக்கு வந்து அந்த தெரிந்தெடுக்கும் சுயசித்தம், ஆற்றல் அது இருந்தது. மனுஷங்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா கொடுத்து படைத்திருந்தார். அப்போ கடவுளாலே வந்து அன்பு கூற முடியும், மனிதர்களாலேயும் வந்து அன்பு கூற முடியும். கடவுளுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அதே மாதிரி மனுஷங்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா ஒரு நோக்கம் கொடுத்து ஆண்டவர் வந்து படைக்கிறார். இப்போ எதனால் வந்து ஆண்டவர் தான் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி அந்த சாயலிலே மனுஷனை படைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதற்கான அடிப்படை காரணம் நம்ம இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? அதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, இந்த கடவுளுக்கும் கடவுளை படைத்த மனிதனுக்கும் இடையிலே ஒரு உறவு இருக்க வேண்டும். அதுவும் அன்பு சார்ந்த அடிப்படையிலே, அன்பினுடைய அடிப்படையிலே ஒரு உறவு இருக்க வேண்டும். ஃபெலோஷிப். ஓகேவா? ஃபெலோஷிப், அந்த உறவு, ரிலேஷன்ஷிப், இந்த இரண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. இதுதான் வந்து கடவுள் மனுஷனை வந்து தன்னுடைய சாயலில் அவர் படைத்தார் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை. கடவுள் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம பார்க்கும்போது கடவுள் மனிதனை காட்டிலும் ஒரு சில விஷயங்களில் கம்ப்ளீட்டாக மாறுபட்டவராக இருக்கிறார். கடவுள் வந்து பார்த்திங்கன்னா எல்லையற்றவர். ஓகேவா? கடவுள் எல்லையற்றவர். கடவுள் வந்து படைக்கப்படாதவர். கடவுள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து தெய்வீகம், என்ன சொல்கிறது, அவர் வந்து பரலோகத்தில் உள்ளவர், ஹெவன்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பரலோகத்துக்குரியவர், பரலோகத்தில். அது மட்டும் இல்லாமல் அவர் தான் வந்து சோர்ஸ் ஆஃப் ஆல் லைஃப். எல்லா வாழ்விற்கும் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா ஒரு சோர்ஸாக இருக்கிறார். கடவுள் வந்து மனுஷனை படைக்கும்போது, கடவுள் எந்த விதத்தில் வந்து நம்ம மாறுபடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கே மனுஷன் அப்படிங்கிற அந்த ஆதாம் வந்து எப்படி படைக்கப்பட்டார் அப்படின்னா ஃபைனைட், அதாவது ஒரு எல்லை உள்ளவராகத்தான் வந்து ஆதாம் வந்து படைக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் படைக்கப்பட்டவராக, அவர் படைத்தவர், இவர் வந்து படைப்பு. மூணாவது வந்து பார்க்கும்போது முதல் ஆதாம், அந்த முதல் ஆதாமை வந்து நம்ம பார்க்கும் பொழுது, அந்த முதல் ஆதாம் பார்த்திங்க அப்படின்னா எர்த்லி. நம்ம அந்த 1 கொரிந்தியரில் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் நம்ம 48 நம்ம வந்து பார்க்கும் 47, 48 பார்க்குறோம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். ஓகேவா? 48 பார்க்குறவங்க மண்ணானவன் எப்படிப்பட்டவர்களோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்போ இங்கே இந்த முதல் ஆதாம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கும்போது, அந்த முதல் ஆதாம் பார்த்திங்க அப்படின்னா எர்த்லி. ஓகேவா? இந்த மண்ணை சார்ந்தவராக, இந்த உலகை சார்ந்தவராக என்ன செய்தார்? படைத்தார். கடவுள் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தெய்வீக இடத்திலே, அல்லது அவர் வந்து ஒரு பரலோகம் என்று அழைக்கப்படக்கூடிய, அல்லது அவர் இருக்கக்கூடிய அந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா தெய்வீகமான அல்லது உன்னதமான அப்படிப்பட்ட ஒரு டிவைன் பிளேனில் வந்து அவர் இருக்கிறார். ஆனால் மனுஷன், கடவுள் படைத்த முதல் மனுஷன், அவன் வந்து இந்த உலகத்தில் கடவுள் படைத்த மண் சார்ந்த இல்லையா, பொருள் சார்ந்த இந்த உலகத்துக்குரியவனாக என்ன செஞ்சான்? வந்து நம்ம படைத்தான். அந்த ஆதாம் அப்படிங்கிறவன் இருந்தான். இது எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலில் படைத்தார்னு சொல்லி பார்க்கும்போது அதில் ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் மனிதனையும் கடவுளையும் பிரிக்கக்கூடிய ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸும் என்ன செய்து இருக்குது. ஸோ கடவுள் என்பவர் ஒரு சில விஷயங்களில் வந்து மனிதன் தான் படைத்த மனிதனை விட்டு அவர் மாறுபட்டவராகவும், ஒரு சில விஷயங்களில் தான் படைத்த அந்த மனிதனை தன்னுடைய அந்த சுபாவம், சாயலை கொடுத்தவருமாக படைத்ததற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் மனிதனோடு கூட ஒரு உறவு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உள்ளவனாக மனிதன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படி படைக்கிறார். ஓகேவா? ஏன்னா ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் தான் படைத்தவராகிய அந்த கடவுளுடைய அந்த சாயலுக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லாமல் வேறு ஏதோ ஒன்றாக அதை படைத்து வைத்திருந்தார் அப்படின்னா, கடவுள் படைத்த மனிதனாலே எந்த விதத்திலும் கடவுளோடு என்ன செய்ய முடியாது? தொடர்பு கொள்ளவே முடியாது. ஏன்னா அந்த கடவுளும் இந்த மனிதனும் ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணவே இல்லை. அவங்க 2 பேருக்கும் ஒரு காமன் கிரவுண்ட் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அதே நேரத்தில் கடவுள் வந்து தன்னை மாதிரி 100% எல்லாத்துலேயுமே வந்து அப்படியே ஆதாமை வந்து படைச்சிட்டார் அப்படின்னா, ஆக்சுவலாக என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுள் இன்னொரு கடவுளை படைச்சிருக்காருன்னு சொல்லி ஆயிரும். ஓகேவா? ஒரு கடவுள் இன்னொரு கடவுள் தன்னை மாதிரியே ஒரு ரிப்ளிக்காவை அவர் என்ன படைச்சிட்டாரு, எல்லா விதத்திலும் அந்த எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டார் அப்படின்னா இன்னொரு கடவுளை படைச்சாருன்னு ஆயிரும்.
அப்படியும் இல்லை. ஸோ ஒரு சில விஷயங்களில் வந்து கடவுள் மனிதனுக்கு ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அவருடைய அந்த நேச்சர், அதிலிருந்து ஒரு சில விஷயங்கள் அந்த முதல் ஆதாமுக்கு வந்து ஷேர் பண்ணப்படுது. ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணப்படலை. எதுக்கு ஷேர் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அது மனிதன் கடவுளோடு கூட உறவுள்ளவனாக இருக்கணும், அவரோடு கூட தொடர்பு கொள்வதற்கான தன்மை உள்ளவனாக இருக்கணும். ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட கடவுள் தொடர்பு கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்பட்டு மனுஷனை படைச்சாரு? அதில் அவருடைய நோக்கம் இருந்தது. அது என்ன அப்படின்னா, இந்த படைக்கிற மனுக்குலம் அப்படிங்கிறது கடவுளோடு கூட உறவு கொள்ளக்கூடிய, அன்புறவு கொள்ளக்கூடிய, ஐக்கியம் கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாருன்னா, அந்த நோக்கத்தோடு தான் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஆதாமை வந்து படைச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த ஆதாம் அப்படிங்கிற அந்த நபர் ஒரு புரோட்டோடைப்பாக இருக்கிறார். அதாவது இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இந்த உலகத்தில் கடவுள் உண்டாக்கி இருக்கிற அந்த மனுக்குலத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக, அந்த முழு மனுக்குலத்தையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் இருக்கிறார். ஏன்னா அவங்க கடவுள் முதல்ல படைக்க போகிற அந்த ஆதாம், அந்த ஏவாள், அவங்கக்கிட்ட இருந்து தான் அந்த முழு உலகத்தில் வந்து கடவுள் படைக்க விரும்புகிற அந்த முழு மனுக்குலமும் வரப்போகுது. ஸோ இந்த விதத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது, அந்த ஆதாம் அப்படிங்கிற அந்த நபர் ஒரு அந்த முழு மனுக்குலத்தையும் வந்து முழு மனுக்குலத்திற்குமான ஒரு தலைவராக, ஓகேவா, முழு மனுக்குலத்தையும் அவர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக என்ன செய்கிறார் அப்படின்னா இருக்கிறார். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா, அந்த கடவுள் ஆதாமை வந்து அந்த முதல் ஆதாமை எப்படி படைக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ புரிஞ்சுக்கிறது. இதில் என்ன கண்டிஷன் அங்கே வருது? ஆதாமும் கடவுள், ஆதாம், இந்த முதல் ஆதாம், அது வந்து நம்ம பார்க்கும்போது முன்னாடியே பார்த்தது, கடவுள் படைத்தவர், ஆதாம் படைக்கப்பட்டவர். கடவுள் வந்து சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவர், எனவே அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். இங்கே ஆதாம் அப்படிங்கிற நபர் கடவுளுடைய அந்த ஆளுகைக்கு உட்பட்டவராக இருக்கிறார். ஓகேவா? ஸோ நீங்கள் தயவுசெய்து தொடர்ந்து வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து காஸ்பலை வந்து நம்ம அடுத்தால நம்ம பின்னாடி வந்து நம்ம பார்க்கும்போது, இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது, அது எந்த அளவுக்கு அந்த நற்செய்தி அப்படிங்கிறது ரொம்ப மேன்மையானது அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த முதல் ஆதாமில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் காட்? கடவுள் ஆதாமை படைத்ததுக்கான காரணம் என்ன? எப்படி கடவுள் ஆதாமை படைத்தார் அப்படிங்கிறத நாம் முழுசாக புரிந்து கொள்ளும் பொழுது தான் நற்செய்தி வந்து அற்புதமான ஒரு விஷயமாக நமக்கு புரியும். ஏன்னா நற்செய்தி மிக சிறப்பான ஒரு விஷயத்தை நமக்கு என்ன செய்யுது, சொல்லுது. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஆதாமை தன்னுடைய என்ன செய்கிறார், ஒரு கடவுள் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவராக இருக்கிறாரு. அதே நேரத்தில் ஆதாமை வந்து தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு சப்ஜெக்டாக, ஓகேவா, ஒரு சப்ஜெக்டாக என்ன செய்கிறாரு, ஆண்டவர் வந்து உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ கடவுளுடைய அந்த நோக்கத்திற்கு உள்ளாக எல்லா விதத்துலேயும் வந்து கடவுள் மனுஷன் அப்படிங்கிறவன் கடவுளுடைய அந்த ஆளுகைக்கு உட்பட்டு வாழ வேண்டும் அப்படிங்கிறத வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா ஆண்டவர் வந்து இது பண்ணுறார். அப்போ அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த மனிதன், கடவுள் படைத்த அந்த மனிதன் அப்படிங்கிறவன் அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டு வாழணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். அதனால் வந்து நம்ம ஆதியாகமம் 2:16-17 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வந்து ஆண்டவர் அந்த முதல்ல படைத்த அந்த மனுக்குலத்திற்கு ஆண்டவர் வந்து ஒரே ஒரு கட்டளையை கொடுக்குறார். ஒரே ஒரு கட்டளையை கொடுக்குறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ வந்து இந்த உலகத்தில் அந்த கார்டனில் இல்லையா, அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கனியையும் நீ சாப்பிடலாம். ஆனால் அந்த தோட்டத்தினுடைய நடுவில் இருக்கக்கூடிய அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தில் உள்ள கனியை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது. ஜீவ விருட்சத்தின் கனியை கூட அவங்க சாப்பிடலாம். அதுக்கு ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்துருந்தார். அதே மாதிரி அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தில் உள்ள கனி வகைகளையும் அவங்க சாப்பிடலாம். ஆனால் அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தில் உள்ள கனியை மட்டும் அவங்க சாப்பிடக்கூடாது. இது எதை காட்டுது? அது என்ன அது என்ன அந்த 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 ஆண்டவர் அப்படி கொடுத்ததில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, ஆண்டவர் மனிதனை அங்கே படைத்து அவனுக்கு 100% நீ எப்படி வேண்டுமானாலும் வாழு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் சுதந்திரத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் வைக்கலை. வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், ரொம்ப முக்கியமானது. இதில் இந்த கமெண்டில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடவுள் மனுஷனை படைச்சிட்டு கடவுள் மனுஷனுக்கு வந்து தெரிந்தெடுக்கிற எல்லாத்தையும் உரிமையெல்லாம் அவன் ஃபுல்லாக வந்து செல்ஃப் சஃபிஷியண்டாக அவனாவே வந்து ஃபங்க்ஷன் ஆகிற எல்லாத்தையுமே ஆண்டவர் கொடுத்துட்டார்.
கொடுத்துட்டு அவர் என்ன அப்புறமா வந்து ஓகேப்பா நான் உன்னையும் படைச்சிட்டேன், நவ் நீ தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு ராஜா, ஓகேவா? இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நான் படைச்சிட்டு வந்து உன்னை விட்டுறேன், இனிமேல் வந்து உனக்கு எனக்கு எந்த இதுவும் இல்லை, நீ வந்து இனி எப்படி வேணாலும் நீ வாழலாம், நீ தான் ராஜா, நீ முடிவெடுக்கிறது தான், ஓகேவா? எல்லா ரைட்ஸும் இனிமேல் வந்து யார்கிட்ட தான் இருக்குது, உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் படைச்சி அழகான ஒரு கார்டன்லாம் படைச்சி கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பாரு இந்த தோட்டத்தில் இதெல்லாம் இருக்குது, பட் ஸ்டில் இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்துள்ள கனி நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னா அங்கே என்ன ஆண்டவர் அங்கே ஒரு கிரவுண்ட் ரூல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு அப்படின்னா, see you are my subject, நீ வந்து என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிற, அப்போ நீ வந்து என்னுடைய சித்தத்தின்படி நீ வாழணும், ஏதோ உன்னுடைய முழு விருப்பத்தின்படி வாழாமல் என்னுடைய விருப்பத்தின்படி. இப்போ அங்கே ஆண்டவர் வந்து அங்கே அவர் வந்து கடவுள் அவருடைய சித்தம் அப்படிங்கிற ஒரு பவுண்ட்ரியை வந்து ஆண்டவர் அங்கே மனுஷனுக்கு கொடுக்கறத வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறாரு, அந்த ஆதாமுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக வந்து என்ன செய்கிறாரு, மாத்துறார். ஸோ அங்கே ஆண்டவர் வந்து அந்த இடத்துல அவங்கள ஒரு அடிமை மாதிரி வைக்கலை, நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே ஆண்டவர் வந்து அவனை ஒரு அடிமையாக்கலை, நான் சொல்கிறதான் நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனை வந்து ஒரு அடிமையாக்கலை, அல்லது வந்து ஒரு மிஷின் மாதிரியும் ஆக்கலை. அதாவது நான் சொன்னதை நீ செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் ஆண்டவர் அப்படி படைக்கலை. ஆண்டவர் முழு சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். கடவுள் வந்து என்ன அப்படின்னா அவன் தெரிந்தெடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கிறார். அந்த தெரிந்தெடுக்கிற ஆற்றலை கொடுத்துட்டு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவனுக்கு முன்னாடி வந்து இந்த கட்டளை வைக்கிறார். என்னென்னா நீ எதை வேணாலும் நீ சாப்பிடலாம், ஆனால் இந்த என்மை தீமை அறியதை நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே மனிதன் கடவுளுடைய சித்தத்திற்கு உட்பட்டு வாழ வேண்டும். அப்படி மனிதன் கடவுளுடைய சித்தத்திற்கு உட்பட்டு வாழக்கூடிய அந்த வாழ்வை அவன் தெரிந்தெடுத்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு பவுண்டரியை வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அங்கே வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா அந்த கடவுள் ஒரு கட்டளையை கொடுத்துருக்கும் போது அதில் இருந்து அந்த மனிதன் மாறுபட்டு அவன் வாழ்வானானால் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் வந்து கட்டளையை மீறுகிறவனாக என்ன செய்வான், மாறுவான். கடவுளுடைய சித்தம் எப்படி இருக்குதோ அந்த சித்தத்திலிருந்து அவன் டீவியேட் ஆனான் அப்படின்னா, கடவுள் ஒரு விருப்பத்தை அவருடைய சித்தத்தை அங்கே அந்த தோட்டத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு, அதற்கு மாறாக ஒரு விஷயம் நடக்கும்போது அது கடவுளுடைய கட்டளைக்கு என்ன செய்கிறது, மாறுபட்டு நடக்கிறது, அல்லது அது இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா அது பாவம். இப்போ பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கடவுளுடைய சித்தத்திற்கு கடவுள் ஒரு விஷயம் எப்படி நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, கடவுள் ஒரு விஷயத்தை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரோ அதிலிருந்து மாறி நடக்கிறது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின். ஸோ இந்த இடத்துல ஆதாம் கடவுள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற அந்த கிரவுண்ட் ரூல் அதிலிருந்து எப்படி மாறினாலும் வேறு விதத்தில் போனால் அது வந்து பாவம் அப்படிங்கிறத என்ன செய்யும், மாறும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த இடத்துல கடவுள் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவராக எல்லாவற்றையும் அவர் தான் என்ன சொல்ற டிஃபைன் பண்ணுறவராக இருக்கிறார். ஸோ இங்கே கடவுள் வந்து டிஃபைன் பண்ணுறவராக இருக்கிறாரு, அவர் தான் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணி கொடுக்குறாரு. எது சரி எது தவறு அப்படிங்கிறத யார் டிஃபைன் பண்ணுறா அப்படின்னா கடவுள் டிஃபைன் பண்ணுறாரு இந்த இடத்துல. அப்போ அந்த தோட்டத்தில் எந்த மரத்தில் உள்ள கனியை சாப்பிட்டாலும் அது தப்பு கிடையாது, அது பாவம் கிடையாது, அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிட்டா மட்டும் அது என்னது, அங்கே பிரச்சனை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ரூல், அந்த மாதிரி ஒரு ரூலை வந்து கொண்டு வர்றதை யார் கொண்டு வரா, கடவுள் கொண்டு வர்றார். ஸோ ஹீ எஸ்டாப்ளிஷஸ், அவர் தான் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா எது சரி எது தவறு அப்படிங்கிறத அவர் தான் என்ன செய்கிறாரு, டிஃபைன் பண்ணுறார். எது நன்மை எது தீமை அப்படிங்கிறத கடவுள் தான் டிஃபைன் பண்ணுறார். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. அங்கே கடவுள் வந்து டிஃபைன் பண்ணி ஆதாமுக்கு கொடுக்குறார். ஐ டிஃபைன்டு. இப்போ அவர் சொல்கிறாரு அவர் எந்த மரத்தை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். இப்போ அதான் விஷயம், அவர் வந்து ஒரு மரத்தை செலக்ட் பண்ணி அவர் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அந்த மரத்துக்கு பதில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தை செலக்ட் பண்ணி அதை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கடவுள் சொன்னார் அப்படின்னா ஸோ ஹீ டிசைட்ஸ். அப்போ அது என்னென்னா அவர் தான் வந்து எது நன்மை எது தீமை அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியாக இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இதுதான் ஆதாம் படைக்கப்பட்ட நிலை. ஆதாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான், ஆண்டவர் எதற்காக ஆதாம் அந்த விதமாக படைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் அப்படி ஆதாமை படைச்சிட்டு அங்கே ஆதாம் கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார், ஸோ ஹி டிஃபைன்ட், நன்மையையும் தீமையையும் டிஃபைன் பண்ணுறார்.
அப்போ அவர் தான் அதை என்ன செய்கிறாரு, முடிவு எடுக்கிறார். எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணும்போது அங்கே ஆண்டவர் வந்து ஒரு ஒரு பவுண்டரி ஆண்டவர் கொடுக்குறார். அவருடைய சித்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அவருடைய விருப்பம் அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ அதுக்குள்ளே நாம் இருக்கும்போது அது வந்து நாம் அந்த ஆதாம் வந்து அவருடைய சித்தத்தின்படி வாழுகிறவனாக இருக்கிறான். அது ஆண்டவர் எதை டிஃபைன் பண்ணியிருக்கிறாரோ அதிலிருந்து மாறுபட்டு நடக்கும்போது அங்கே வந்து என்ன வருது அப்படின்னா லாலெஸ்னஸ் அல்லது பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருது. ஸோ இப்போ வந்து கடவுள் வந்து இந்த இடத்துல ஏன் கடவுள் வந்து இப்படி ஹார்ஷாக இருக்கிறாரா? ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து ஆண்டவர் வந்து உண்டாக்கி இருக்கிறாரு? ஸோ எதனால் கடவுள் வந்து என்னை யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஆதாமை வைத்தது நமக்கு ஒருவேளை அது ரொம்ப ஹார்ஷான விஷயமா நமக்கு ஒருவேளை பார்க்குறதுக்கு தெரியலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் அங்கே என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மரத்தில் உள்ள கனியை நீ புசிக்கக்கூடாது, நீ புசிச்சா சாகவே சாவாய். ஸோ ஈவன் ஒன்ஸ் ஒரு முறை நீ வந்து அதை நீ சாப்பிட்டா கூட போதும், நீ செத்துருவ. ஸோ அதை பாவத்தின் சம்பளம் மரணம். அங்கே வந்து ஆண்டவர் பாவம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அதை சொல்லும்போது குறிப்பிடலை. ஆனால் அங்கே ரிசல்ட் ஆண்டவர் சொல்கிறார்ல, இதை சாப்பிடுகிற இதை, அதாவது இதை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம வேதாகமத்தில் பின்பகுதியில் என்ன வாசிக்கிறோம்? நாம் வந்து பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து அங்கே ஆக்சுவலாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அதை சொல்லியிருக்கிற அந்த பழத்தை நீ சாப்பிட்ட அப்படின்னா அது பாவம். அந்த பாவத்தை நீ செய்வாயானால் அது என்னது, மரணத்தை கொண்டு வரும். அங்கே பாவம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் நேரடியாக அதில் சொல்லலை. ஆனால் அதுதான் அதுக்கு அதனுடைய அர்த்தம் அதுதான். இதை சாப்பிடுகிற நாளில் நீ சாகவே சாவாயின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் எதை சரி என்றும் நான் எதை தவறென்றும் டிஃபைன் பண்ணியிருக்கிறேனோ, நான் எதை நல்லதென்றும் நான் எதை கெட்டதென்றும் டிஃபைன் பண்ணியிருக்கிறேனோ, அந்த டெஃபினிஷனுக்கு உட்பட்டு நீ வாழாமல் அந்த டெஃபினிஷனை விட்டு நீ மீறி நடப்பாயானால் அது என்னது, பாவம். அதை செய்யும் பொழுது நீ சாகவே சாவாய். ஒன் டைம் செஞ்சால் போதும். அங்கே கடவுள் வந்து இந்த பாருப்பா, நான் வந்து 1 2 முறை நீ தப்பு பண்ணனா நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருப்பேன், ஆனால் திரும்ப திரும்ப பண்ணேன்னு வச்சுக்கோ, நான் வந்து அப்புறம் நான் கெட்டவனை மாறி அப்படி சொல்லலை. அங்கே விஷயம் என்ன இருக்குன்னா, ஈவன் ஒன் டைம் அது சொல்லப்படலை அங்கே, ஆனால் அது இருக்குது அங்கே. நீ சாப்பிடுகிற நாளில் சாகவே சாவாய். ஏன்னா அந்த ஃபஸ்ட் டைம் நீ செய்யும்போதே யூ ஆர் அவுட். ஸோ இது வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்குதா? ஏன் கடவுள் வந்து ரொம்ப ஹார்ஷானவராக இந்த இடத்துல வந்து தேர்றார்? ஒரு முறை டிஸ்அபேட் பண்ணால் கூட கடவுள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இதை கொடுத்துருவாரா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கும்போது, இங்கே வந்து கடவுள் அங்கே மனிதனை வந்து அவர் படைத்தவர். மனிதன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு படைப்பு. ஸோ அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கும்போது அதில் என்ன அப்படின்னா, கடவுள் அங்கே மனிதனுக்கு வந்து பாவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு மிக முக்கியமான ஒரு கிரவுண்ட் ரூலை வந்து என்ன செய்கிறாரு, அவர் வந்து கொடுக்குறார். ஸோ பாவம் அப்படின்னா என்ன? அங்கே வந்து கடவுள் தான் யார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வந்து ஆண்டவர் அங்கே மனுஷனுக்கு வந்து சுட்டி காட்டுறார். என்ன அப்படின்னா, அவரால் பாவத்தை, அது எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் சரி, அது ஒரு முறையாக இருந்தாலும் சரி, அது எத்தனையோ, அவரால் வந்து எந்த ஒரு நேரத்திலும் அந்த பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவரால் என்ன செய்ய முடியாதுன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை வந்து அவரால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஆபகுக்கில் வந்து நம்ம பார்க்கும்போது அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் வந்து பரிசுத்தமான கண்களை உடையவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம். ஸோ எந்த ஒரு பாவத்தையும் அனுமதிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அவருக்குள்ளே கிடையாது. ஸோ அதனுடைய அவருடைய அந்த தன்மையை வந்து அவங்க என்ன செய்கிறார் அப்படின்னா ஆண்டவர் வந்து அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். ஸோ தேர் இஸ் நோ அக்செப்டன்ஸ். கடவுளுடைய ப்ரெசன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கடவுளுடைய அந்த தன்மையில் பாவத்தை ஏற்றுக்கொள்ளும் நிலை அப்படிங்கிறது வந்து கிடையாது. அங்கே திரும்பவும் சொல்கிறேன், பாவம் அப்படிங்கிறது என்ன, கடவுள் ஒரு விஷயத்தை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாரோ அதிலிருந்து மாறி நிற்கிறது. ஸோ அந்த பேஸ் வந்து நமக்கு தெரியும். நம்ம திரும்ப திரும்ப பாவம் அப்படின்னா நம்ம ஏதோ நம்ம செய்யக்கூடிய 4 பழக்க வழக்கங்களை மட்டும் நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அது என்ன, அந்த ஃபவுண்டேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியணும். ஓகேவா? கடவுள்
எதை சரி எதை தவறு அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கிறாரு. அந்த டெஃபினிஷனுக்கு அப்பாற்பட்டு மனுஷன் எப்படி நடந்தாலும் அது வந்து என்னதான், பாவம் தான். ஓகேவா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை வந்து நாம் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நாம் இதோடு நம்ம நிறுத்திக்கிறோம். ஐ திங்க் வி அந்த பாவம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய லெசன்ஸ் வந்து பாவம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அந்த கிரியேஷன் டு கிரைஸ்ட்லையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஐ திங்க் இதில் வந்து நம்ம பாவத்தை குறித்து நான் இன்றைக்கி பேசின ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாகவும் படைப்பில் கடவுள் எதுக்காக ஒரு சில விஷயங்கள் அப்படி செய்கிறார் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக பாவம் அப்படிங்கிற இந்த விஷயம் இது எல்லாத்தையுமே வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இனி தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த வகுப்புகளில் வந்து அடுத்த இதில் வந்து நாம் இன்னும் வேறு ஒரு சில விஷயங்களை வந்து நாம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து நாம் இந்த ஸ்டடியை வந்து நாம் முடிச்சுக்கலாம்.